ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய டாபிக் டெஃபினிஷன்ஸ் ஆஃப் காப்பிரைட். அதாவது காப்பிரைட்டோட டெஃபினிஷன்ஸ் பார்க்கலாம். இந்த டெஃபினிஷன்ஸ் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அடுத்து ஒவ்வொரு டாபிக் பார்க்கும்போது கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சரியா? நம்மளோட இந்தியன் காப்பிரைட் ஆக்ட் 1957 மொத்தம் 79 செக்ஷன் அண்டு 15 பார்ட்ஸ் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு செக்ஷன் 1 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதோட ஷார்ட் டைட்டில் அண்டு எக்ஸ்டென்ட் அண்டு ஆக்டோட நேம். ஓகேவா? இந்த ஆக்டோட நேம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்தியன் காப்பிரைட் ஆக்ட் 1957. ஓகேவா? இந்த ஆக்ட் எப்போ இன்ட்ரடியூஸ் ஆனது? 1958. அதை 1957 கொண்டு வந்து 1958 நடைமுறைக்கு வந்தது. இந்த ஆக்ட் எங்கெங்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகும்? ஹோல் ஆஃப் இந்தியா, எக்ஸப்ஷன் ஜம்மு அண்ட் காஷ்மீர் கொடுத்துருந்தாங்க 2019 வரைக்கும். அதுக்கப்புறம் இது ஹோல் ஆஃப் இந்தியா, இந்தியா ஃபுல்லாக எல்லா ஸ்டேட்டுக்கும் இந்த ஆக்ட் அப்ளிகபிள் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் செக்ஷன் 2. செக்ஷன் 2ல் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா எந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டாலுமே செக்ஷன் 2 டெஃபினிஷன் பார்ட் தான். ஓகேவா? ஸோ அந்த ஆக்ட்லேயும் அதே மாதிரி தான் செக்ஷன் 2ல் தான் டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். செக்ஷன் 2A. செக்ஷன் 2Aல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அடாப்டேஷன், அதாவது திருத்தி அமைத்தல் அப்படின்னு சொல்கிறோம். அடாப்டேஷன் ஒர்க் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இப்போ நம்ம அதாவது இந்தியன் காப்பிரைட் ஆக்ட் 1957 கீழே லிட்ரரி, ட்ராமாட்டிக், மியூசிக் அண்ட் ஆர்டிஸ்ட் ஒர்க், சவுண்ட் ரெக்கார்டிங், சினிமோட்டோகிராஃப் ஃபிலிம்ஸ் அண்டு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காப்பிரைட் ஒர்க்ஸ். ஸோ இதுக்கெல்லாம் காப்பிரைட் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது உண்டு. ஸோ இந்த ஒர்க்கை நம்மளோட சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி, நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன செஞ்சுக்கலாம்? மாற்றிக்கலாம். இதுதான் அடாப்டேஷன் ஒர்க். திருத்தி அமைச்சிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். எப்படி சேஞ்ச் பண்ணுவாங்க, எதை சேஞ்ச் பண்ணுவாங்க? இப்போ நீங்கள் ஒரு லிட்ரரி ஒர்க் வச்சுருக்கீங்க, ஒரு கதை எழுதி வச்சுருக்கீங்க. ஸோ அந்த கதையை என்ன செய்யலாம்? ஒரு சாங்காக கன்வெர்ட் பண்ணலாம். ஓகேவா? அல்லது அதை ஒரு மூவியாக கன்வெர்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அல்லது ஒரு நாடகமாக கன்வெர்ட் பண்ணலாம், ட்ராமாட்டிக் ஒர்க்காக கன்வெர்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுதான் அடாப்டேஷன். நீங்கள் வச்சுருக்கக்கூடிய ஒரு ஃபார்மெட்டை நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது இன்னொரு ஃபார்மெட்டுக்கு மாற்றக்கூடியது. ஓகேவா? எதுக்காக மாற்றுறீங்க? ஸோ அதன் மூலம் உங்களுக்கு ஒரு எக்கனாமிக் லெவலில் ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக மாற்றுறது. ஓகே, அப்போ லிட்ரரி ஒர்க்காக இருந்தால் அதை மூவியாக கன்வெர்ட் பண்ணலாம், அல்லது ட்ராமாட்டிக் ஒர்க்காக மாற்றலாம், அல்லது ஒரு சாங்காக கூட மாற்றலாம். ஓகேவா? ஒரு மியூசிக்காக கொண்டு வரலாம். செகண்ட், இப்போ ஒரு ட்ராமாட்டிக் ஒர்க்காக இருக்குது. ட்ராமாட்டிக் ஒர்க் என்ன செய்யலாம்? அதை ட்ராமாட்டிக் ஒர்க்கை நான் ட்ராமாட்டிக் ஒர்க்காக மாற்றலாம். எப்படி நான் ட்ராமாட்டிக் ஒர்க்காக? ஒரு கதையை எழுதலாம். ஓகேவா? ட்ராமாட்டிக் ஒர்க்கு ஒரு கதையாக எழுதலாம், அல்லது வேறு ஏதாச்சும் ஒரு ஃபார்மேட்டுக்கு மாற்றி அமைக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வேறு ஏதாச்சும் ஒர்க்கு, இப்போ ஆர்டிஸ்ட் ஒர்க்கை ஒரு மூவியாக, ஆர்டிஸ்ட் ஒர்க்கே என்ன செய்யலாம்? ஒரு மூவிக்கு அடாப்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமா இப்போ ஒரு மியூசிக் இருக்குது, அதை ரிட்டன் ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரலாம். ஸோ அவங்களோட சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதை என்ன செஞ்சுக்கலாம்? மாற்றி அமைக்கிறது தான் என்னது? அடாப்டேஷன். ஓகேவா? அடாப்டேஷன் ஒர்க்குன்னு சொல்லலாம். இதை பற்றி நம்மளோட இந்தியன் காப்பிரைட் ஆக்ட் 1957 செக்ஷன் 2Aல கொடுத்துருக்காங்க. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஆத்தர். ஆத்தர்னா யாருன்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி 2 கிளாஸஸ்லேயும் சொல்லியிருக்கேன். ஓகேவா? இப்போ ஆத்தரோட டெஃபினிஷன் இங்கே எந்த செக்ஷன்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க அப்படின்னா செக்ஷன் 2D, இந்தியன் காப்பிரைட் ஆக்ட் 1957 செக்ஷன் 2Dல ஆத்தர்னா யார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் ஒரு டைம் சொல்லிடுறேன். ஓகேவா? ஆத்தர் அப்படிங்கும்போது இப்போ லிட்ரரி ஒர்க்கை பொறுத்தளவு அவர் இப்போ ஒரு போயம் எழுதுறாரு, ஒரு ஸ்டோரி எழுதுறாரு, அல்லது ஒரு நாவல்ஸ் பப்ளிஷ் பண்ணுறாரு அப்படின்னா இந்த இடத்துல அவர் யார்? ஆத்தர் தான். ஓகேவா? அதை உருவாக்கியவர் ஆத்தர். செகண்ட் ட்ராமாட்டிக் ஒர்க்கை பொறுத்தளவும் அவரும் ஆத்தர் தான். நெக்ஸ்ட் என்ன? மியூசிக்கல் ஒர்க்காக இருந்துச்சுன்னா கம்போசர். அடுத்து வேறு என்ன ஒர்க் இருக்குது?
ஆர்டிஸ்ட் ஒர்க்கு ஆர்டிஸ்ட்டு, ஃபோட்டோகிராஃபர், அதுக்கு வந்து சவுண்ட் ரெக்கார்டிங் அண்ட் சினிமோட்டோகிராஃப் ஃபிலிம்ஸ் ப்ரொடியூசர் அல்லது டைரக்டர். அடுத்து வந்து கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர். ஸோ இதெல்லாம் எந்த செக்ஷன் கொடுத்தாங்க? செக்ஷன் 2Dயில் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. இப்போ ஆத்தர் அப்படிங்கிறது யார்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு போயம் வந்து நீங்கள் எழுதுறீங்க, ஓகேவா? அந்த போயத்தை எழுதி நீங்களே வந்து பப்ளிஷ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் யார்? ஒரு ஒரிஜினல் ஆத்தர், ஒரிஜினல் ஓனர். இப்போ அந்த போயத்தை பொறுத்தளவு, இல்லை நீங்கள் ஒரு புக்கு வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கீங்க, அது வந்து ஒரு லிட்ரரி ஒர்க்காக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் தான் ஒரிஜினல் ஓனர். ஃபர்ஸ்ட் ஓனர் தான் என்னது? ஒரிஜினல் ஓனர். சரியா? ஓகே. இப்போ ஏங்கிறவர் என்ன செய்கிறாருன்னா ஒரு பத்திரிகை இன்ஸ்டியூட்டில் ஒர்க் பண்ணுறாரு. ஏங்கிறவர் என்ன செய்கிறாரு? ஒரு பத்திரிகை இன்ஸ்டியூட்டில் ஒர்க் பண்ணுறாரு. அங்கே வந்து ஒரு நாவல்ஸ் வந்து ஒரு மந்த்லி ஒரு நாவல்ஸ் வந்து போட்டுட்ருக்குறாங்க. ஸோ அந்த நாவல்ஸோட கதையாசிரியர் யாருன்னா அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய, அந்த பத்திரிகை இன்ஸ்டியூட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த பர்சன் தான். ஸோ இப்போ அந்த நாவல்ஸை பொறுத்தளவு யார் ஆத்தர்? அந்த பத்திரிகை இன்ஸ்டியூட்டை நடத்துகிறவர் வந்து ஆத்தரா, அல்லது அந்த கதை எழுதுறாரு இல்லையா அவர் ஆத்தரா? இவர் எந்த அடிப்படையில் அந்த கதை வந்து எழுதுறாருன்னா எம்ப்ளாய்மெண்ட் கோர்ஸ் அடிப்படையில், ஓகேவா? டெய்லி வேஜஸோ அல்லது மந்த்லி வேஜஸோ வாங்கிக்கிட்டு தான் என்ன செய்கிறாரு அப்படின்னா டெய்லி அந்த ஸ்டோரி மந்த்லி வந்து அந்த இன்ஸ்டியூட்டுக்காக எழுதி கொடுக்குறாரு. ஸோ இந்த மாதிரி எழுதி கொடுத்தாரு அப்படின்னா இந்த இடத்துல யார் வந்து ஆத்தராக கன்சிடர் பண்ணப்படும்? யார் வந்து ஆத்தராவாங்க? இந்த இடத்துல அந்த பத்திரிகை இன்ஸ்டியூட் தான், ஓகேவா? ஏன்னா அவர் தான் ஃபர்ஸ்ட் ஓனர், இவர் எம்ப்ளாயி தான், ஓகேவா? ஏன்னா இவர் அந்த எம்ப்ளாய்மெண்ட் கோர்ஸில் ஒர்க் பண்ணுறதுனால அதுக்கான வேஜஸை வந்து அவர் வந்து வாங்கிக்கிட்டாரு. ஸோ இந்த இடத்துல யார் வந்து ஓனர் அப்படின்னா அந்த இன்ஸ்டியூட்டை நடத்துபவர் தான், ஓகேவா? ஆனால் நம்ம யோசிச்சு பார்க்கலாம், இந்த இடத்துல யாரோட அறிவை யூஸ் பண்ணுறாங்க? அந்த ஆத்தர் தான், அதாவது அந்த எம்ப்ளாயி தான். அவரோட அறிவை யூஸ் பண்ணி தான் அவர் என்ன செய்கிறாரு? கதை எழுதுறாரு. இருந்தாலும் அதுக்கு வந்து ஓனர் யாராக இருக்காங்க? அந்த இன்ஸ்டியூட்டோட நடத்துருவர் தான், ஓகேவா? ஸோ அவர் தான் வந்து ஆத்தர். ஏன்னா அங்கே வந்து அவர் வேஜஸ் அடிப்படையில் இருக்கிறதுனால அது அவங்களுக்குள்ள ஒரு கான்ட்ராக்ட் வந்து இருக்குது. சரியா? ஸோ இந்த இடத்துல ஓனர் அப்படிங்கிறது வந்து ஆத்தர் அப்படிங்கிறது வந்து அந்த இன்ஸ்டியூட்டோட ஓனர் தான். சரியா? அதே மாதிரி ஜாயிண்ட் ஆத்தர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஜாயிண்ட் ஆத்தர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஒர்க்கை வந்து 2-3 மெம்பர்ஸ் சேர்ந்து பண்ணுறது, ஓகேவா? ஒரு புக் எழுதுறாங்க அப்படின்னா அந்த புக்கை வந்து 2-3 பேர் சேர்ந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க, அந்த எழுதுவாங்க. இப்போ நம்ம நிறைய லா புக்ஸே வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 பேர் சேர்ந்து ஒரு புக்கை வந்து எழுதியிருப்பாங்க. இப்போ வந்து இப்போ காப்பிரைட் இருக்குது, பேட்டன் இருக்குது, ட்ரேட்மார்க் இருக்குது. ஸோ இது எல்லாமே இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி கீழே வருது. அப்போ நான் வந்து காப்பிரைட்டை பற்றி அந்த டாப்பிக்கை வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன செய்கிறீங்க? பேட்டர்னை பற்றி எழுதுறீங்க, இன்னொரு ஆள் ட்ரேட்மார்க்கை பற்றி எழுதுறீங்க. ஸோ இது எல்லாம் சேர்ந்து தான் ஒரு புக். அப்போ அந்த இடத்துல 3 பேருமே யார் தான்? ஆத்தர். இது வந்து ஜாயிண்ட் ஆத்தர். ஸோ இதில் வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் வந்து 3 பேருக்குமே அப்ளிகபிள் ஆகும், ஓகேவா? இதுதான் ஆத்தர். ஆத்தர்னா யார்? யார் வந்து ஆத்தராக வரமாட்டாங்க. ஜாயிண்ட் ஆத்தர்னா யார் அப்படிங்கிறது வந்து தெரியும். சரி, ஓகே. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒர்க்கை வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணி இன்னொரு பர்சனுக்கு வந்து கொடுத்துட்டீங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் ஆத்தர் ஆக முடியுமா? முடியாது. உங்களோட உரிமை என்ன செஞ்சிட்டீங்க? ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஆத்தர்ஷிப்பும் அவங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். சில இடத்துல அந்த பப்ளிகேஷன் அத்தாரிட்டி மாத்திரம் கொடுப்பாங்க, ஆத்தர் நீங்களாக தான் இருப்பீங்க, பப்ளிஷ் மாத்திரம் தான் என்ன செய்வாங்க? இன்னொரு பர்சன் பண்ணுவாங்க, ஓகேவா? ஸோ அந்த மாதிரியும் இருக்கலாம். சரியா? இது வந்து ஆத்தர். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லிட்ரரி ஒர்க், இலக்கிய படைப்புகள்னு சொல்லுவோம், ஓகேவா? லிட்ரரி ஒர்க்கை பொறுத்தளவு எதெல்லாம் லிட்ரரி ஒர்க்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதாவது நாவல்ஸ், போயம்ஸ், ஸ்டோரிஸ், ஓகேவா? இது எல்லாமே லிட்ரரி ஒர்க்கு தான். லிட்ரரி ஒர்க்கை வந்து 2 கேட்டகரியாக பிரிக்கலாம், ஓகேவா? பிரைமரி ஒர்க்ஸு, செகண்டரி ஒர்க்ஸ், ஓகேவா? லிட்ரரி ஒர்க்கை 2 கேட்டகரியாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பிரைமரி ஒர்க்கு, செகண்ட் வந்து செகண்டரி ஒர்க்கு.
பிரைமரி ஒர்க்கு அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த ஒரு நீங்கள் வந்து ஒரு கதை எழுதுறீங்க, இல்லை ஏதாச்சும் ஒரு போயம் எழுதுறீங்க, ஏதாச்சும் ஒரு லிட்ரரி ஒர்க் வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஒர்க் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் தான் பண்ணுவீங்க. அதை பற்றி யாருமே ஆல்ரெடி பண்ணியிருக்கவே மாட்டாங்க, நியூவாக இருக்கும். ஓகேவா? அதாவது கார்ப்பரேட் ஒர்க் எல்லாமே கண்டிப்பாக ஒரிஜினாலிட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்தால் மட்டும்தான் அதுக்கு வந்து கார்ப்பரேட் ப்ரொடக்ஷன் வந்து உண்டு. ஒரிஜினாலிட்டி இல்லை அப்படின்னா அந்த இடத்துல கார்ப்பரேட் ப்ரொடக்ஷன் வந்து கிடைக்காது. ஓகேவா? ஸோ அப்போ ஒரிஜினல் லிட்ரரி நம்மளோட டெஃபினிஷன்லேயே பார்த்தோம் அப்படின்னா செக்ஷன் 2A வந்து எதெல்லாம் லிட்ரரி ஒர்க்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் செக்ஷன் 2 தான் லிட்ரரி ஒர்க்னா என்ன சொல்லி டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. செக்ஷன் 2A என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரிஜினல் லிட்ரரி ட்ராமாட்டிக் மியூசிக் அண்ட் ஆர்டிஸ்ட் ஒர்க், சவுண்ட் ரெக்கார்டிங், சினிமோட்டோகிராஃப் ஃபிலிம்ஸ், ஃபோட்டோகிராஃப் அண்டு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் ஆல்சோ. அப்போ அந்த ஒரிஜினாலிட்டி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். அப்படி ஒரிஜினாலிட்டி இருந்தால் மட்டும்தான் கார்ப்பரேட் ப்ரொடக்ஷன் வந்து உண்டு. அப்போது லிட்ரரி ஒர்க்கை வந்து 2 கேட்டகரியாக பிரிக்கும். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பிரைமரி ஒர்க்ஸு, செகண்ட் வந்து செகண்டரி ஒர்க்கு. ஓகே, பிரைமரி ஒர்க்கை பொறுத்தளவு என்ன அப்படின்னா அதில் ஒரிஜினல் ஆத்தர் நீங்களாக தான் இருப்பீங்க. அது உங்களோட வியூவாக இருக்கும். உங்களோட ஸ்கில்லை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க, அந்த ஒரு புக்கையோ அல்லது ஏதாச்சும் வந்து எழுதியிருப்பீங்க. செகண்டரி ஒர்க்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செகண்டரி ஒர்க் வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு ப்ரொடக்ஷன் எடுத்து, ஓகே, ஆல்ரெடி இருக்குது. இப்போ வந்து நிறைய ஆர்டிக்கல் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க நிறைய பேர். ஸோ அவங்களோட ஆர்டிக்கலாக நீங்கள் படித்து பார்த்துட்டு அதுலேருந்து நீங்கள் ஒரு வியூ கொண்டு வரீங்க இல்லையா, நீங்கள் உங்களோட ஒரு டிசிஷன் எடுப்பீங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்து செகண்டரி ஒர்க்கு. ஸோ அதுக்கும் கார்ப்பரேட் ப்ரொடக்ஷன் வந்து உண்டு. அதாவது செகண்டரி ஒர்க்குனா நம்ம வந்து இன்னொருத்தரோட ஒரு புக்கையோ இன்னொருத்தரோட போயம்ஸோ இன்னொருத்தரோட ஆர்டிக்கலோ எடுத்து அப்படியே பப்ளிஷ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து கார்ப்பரேட் ப்ரொடக்ஷன் வந்து கிடையாது. அது வந்து காப்பி இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் ஆயிரும். நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளதையும் படிச்சுட்டு இன்னொரு 2-3 ஒரு ஆத்தரோட ஒரு ஆர்டிக்கல் ஜேர்னல் வந்து பப்ளிஷ் பண்ணி படிச்சுட்டு அப்புறமா நீங்கள் வந்து உங்களோட வியூவில் ஒரு ஜேர்னல் வந்து பப்ளிஷ் பண்ணுறீங்க இல்லையா. ஸோ இது வந்து செகண்டரி ஒரு கீழே வரும். ஸோ இதுக்கு வந்து கார்ப்பரேட் ப்ரொடக்ஷன் வந்து கண்டிப்பாக உண்டு. ஓகேவா? இதோட டெஃபினிஷன் சொல்ல முடியாது. செக்ஷன் 2A வந்து லிட்ரரி ஒர்க் அப்படின்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது செக்ஷன் 2A லிட்ரரி ஒர்க்குன்னா என்னன்னு சொல்லி டெஃபினிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 2Aவும் அப்ளிகபிள் ஆகும், 2Oவும் அப்ளிகபிள் ஆகும். ஓகேவா? சரி, ஓகே. அதுபோக லிட்ரரி ஒர்க்கில் வேறு எதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய அந்த டைம் டேபிள், ஓகேவா, டைம் டேபிளில் கூட என்ன செய்யலாம், அதுவும் வந்து ஒரு இலக்கிய படைப்புகளில் ஒரு பாட்டு தான். அது வந்து இலக்கிய படைப்புக்குள்ளே இன்க்ளூட் ஆகக்கூடியது. ஓகேவா? ஏன்னா அது வந்து ஒருத்தரோட இந்த டைம் இந்த ட்ரெயின் தான் போட்டிருக்காங்க. பட் அதுவும் வந்து லிட்ரரி ஒர்க்கோட வரும் அப்படின்னு சொல்லி செக்ஷன் 2A கீழே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அந்த ஷேர் மார்க்கெட்டிங் அந்த அவங்களுக்கான ஒரு ஷெட்யூல் ரெடி பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அந்த ஷெட்யூல்டும் வந்து லிட்ரரி ஒர்க் கீழே வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஒரு இன்ஜினியர் ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்டோட டெசர்டேஷன் ஒர்க்கு. டெசர்டேஷன்னா அவங்க லாஸ்ட் ஃபைனல் இயரில் பண்ணுவாங்க. இப்போ நம்ம எம்எல்ஏ பண்ணுவோம் டெசர்டேஷன் ஒர்க்குன்னு சொல்லி பண்ணுவோம். அந்த டெசர்டேஷன் ஒர்க்கும் கூட லிட்ரரி ஒர்க்கு கீழே வரும். அதுக்கும் கார்ப்பரேட் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது உண்டு. ஓகேவா? அதாவது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் செமஸ்டரில் அவங்க வந்து ரிசர்ச் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு டாபிக் வந்து அலாட் பண்ணிடுவாங்க. இப்போ எம்எல்ஏயோ அல்லது பியில் வந்து ஃபைனல் இயர் படிக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு டெசர்டேஷன் டாபிக் வந்து அலாட் பண்ணுவாங்க. அந்த டாப்பிக்கை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ரிசர்ச் பண்ணி நீங்கள் அதுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் பண்ணி ஒரு புக்கு ஃபார்மேட்டில் கொடுப்பீங்க. ஸோ அது உங்களோட ஓன் கிரியேஷனாக தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து அதுக்கான ரிசர்ச்க்கான எல்லா ஆக்டிவிட்டீஸும் பண்ணி நீங்களே என்ன செய்கிறீங்க, உங்களோட நாலேஜ் யூஸ் பண்ணி ஒரு டெசர்டேஷன் ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த டெசர்டேஷன் ஒர்க்குக்கும் என்ன உண்டு, கார்ப்பரேட் உண்டு அப்படின்னு சொல்லி செக்ஷன் 2A and 2Oல வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா லெக்சர் மெத்தட். ஓகேவா? இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து லெக்சர் கொடுக்குறாங்க அப்படின்னா ஸோ அதுக்கும் கார்ப்பரேட் ப்ரொடக்ஷன் வந்து உண்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொற்பொழிவு ஆற்ற போகிறாங்க.
ஓகேவா. சொற்பொழிவு ஆற்றுறதுக்காக சில ப்ரிப்பரேஷனோட வருவாங்க இல்லையா, அவங்க ஒரு நோட்ஸ் எடுத்துட்டு வருவாங்க இல்லையா, அந்த நோட்ஸு கூட கார்ப்பரேட் ப்ரொடக்ஷன் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு யாரும் கார்ப்பரேட் ப்ரொடக்ஷன் அதிகமாக வாங்குறது கிடையாது. அந்த நீங்கள் ஒரு நியூவாக ஒரு ஒரிஜினலாக ஒரு லெக்சர் கொடுக்க போகிறீங்க, அந்த லெக்சருக்கான ப்ரிப்பரேஷனுக்காக ஒரு நோட்ஸ் மாதிரி ஒரு கின்ஸ் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னா அந்த நோட்ஸுக்கும் கார்ப்பரேட் ப்ரொடக்ஷன் வாங்கிக்கிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்மளோட இந்தியன் கார்ப்பரேட் ஆக்ட் 1957. ஓகே, அதே மாதிரி ரிலீஜியன் ரிலேட்டடாக சொற்பொழிவு ஆற்றுறாங்க இல்லையா, ஸோ அதுக்கும் கார்ப்பரேட் ப்ரொடக்ஷன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இப்போ இது ஒரு கேஸில் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன் ப்ரெஸ் வெர்சஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் டுட்டோரியல் ப்ரெஸ்ஸஸ், யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன் ப்ரெஸ் வெர்சஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் டுட்டோரியல் ப்ரெஸ் அப்படிங்கிற ஒரு கேஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு டீச்சர் கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணுறாரு இல்லையா, அந்த கொஸ்டின் பேப்பருக்கும் கார்ப்பரேட் ப்ரொடக்ஷன் உண்டு அப்படின்னு இந்த கேஸை சொல்கிறாங்க. எதுக்காக ஒரு கொஸ்டின் பேப்பருக்கு அவர் ஆல்ரெடி இருக்கக்கூடிய கொஸ்டின் தானே எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். நம்ம செமஸ்டர் கொஸ்டின் மாத்திரம் கன்சிடர் பண்ணக்கூடாது. ஓகே, செமஸ்டர் கொஸ்டினில் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரை பார்த்தா அப்படி எடுக்கிறோம். ஓகேவா. இப்போ ஒரு டிஎன்பிசி இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்காக கொஸ்டின் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கு கூட கார்ப்பரேட் ப்ரொடக்ஷன் உண்டு. ஏன்னா அது அவரோட, இப்போ நான் உங்களை ஒரு பர்சன் கொஸ்டின் எடுக்க சொல்லிட்டேன், நீங்கள் யோசித்து இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் இப்படி இருக்கும், எனக்கு ஒரு டஃப்பாக எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக யோசிப்பீங்க இல்லையா, எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொடுக்க முடியாது, கன்ஃபியூஸ் ஆவாங்க அப்படின்னு யோசித்து எடுக்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரி யோசிக்கிறது உங்களோட நாலேஜை யூஸ் பண்ணுறீங்க. ஸோ அதனால் அதுக்கும் கார்ப்பரேட் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது உண்டு. ஓகேவா. ஸோ இதெல்லாம் லிட்ரரி ஒர்க்கு கீழே வரக்கூடியது தான் லிட்ரரி ஒர்க்கு. ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ட்ராமாட்டிக் ஒர்க். ட்ராமாட்டிக் ஒர்க் அப்படிங்கிறது எந்த செக்ஷன்ஸ் கீழே சொல்லுவாங்க அப்படின்னா இந்தியன் கார்ப்பரேட் ஆக்ட் 1957 செக்ஷன் 2H. ஓகேவா. நாடக பதிப்பு அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன அப்படின்னா நாடக பதிப்பு அப்படின்னா இந்த கோரியோகிராபிக், அதுக்கடுத்து டம்ஸோ, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வேறு அந்த பப்ளிக் பிளேஸில் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களே நாடகம் நடிக்கிறது அல்லது வேறு ஏதாச்சும் இது பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராமாட்டிக் ஒர்க்கு தான். ஓகேவா. அப்போ ட்ராமாட்டிக் ஒர்க்குக்காக அந்த கதை எழுதி கொடுக்குறது அல்ல அந்த ஆக்ஷன். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி இதுக்கும் கார்ப்பரேட் ப்ரொடக்ஷன் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ட்ராமாட்டிக் ஒர்க்கில் நீங்கள் சினிமோட்டோகிராஃப் ஃபிலிம்ஸோட ரூலை ஃபாலோ பண்ணீங்க, அங்கே காப்பி பண்ணி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு கேனாட் கார்ப்பரேட் ப்ரொடக்ஷன். அது ஒரிஜினல் ஒர்க்காக இருக்கணும், உங்களோட ஒர்க்காக இருக்கணும். இப்போ ஆர்டர் கலையாக இருக்கட்டும். ஓகேவா. இவன் டான்ஸ் ஆடுறாங்க இல்லையா, அதுக்கு கூட கார்ப்பரேட் ப்ரொடக்ஷன் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் அதுக்கு எல்லா இடத்துலையும் கிடையாது. ஓகேவா. அந்த ட்ராமாட்டிக் ஒர்க்கோட ஒரு நாடகத்தோடு சேர்ந்து நீங்கள் ஒரு ஆடல்கலை இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு கார்ப்பரேட் ப்ரொடக்ஷன் உண்டு. ஓகேவா. ஆடுதல் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்சது கலை தான். ஸோ அந்த கலையில் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம், கார்ப்பரேட் ப்ரொடக்ஷன் வாங்கிக்கிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ட்ராமாட்டிக் ஒரு கீழே வரும் செக்ஷன் 2H ஆஃப் இந்தியன் கார்ப்பரேட் ஆக்ட் 1957. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா மியூசிக்கல் ஒர்க். மியூசிக்கல் ஒர்க் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செக்ஷன் 2B. ஓகேவா. இந்தியன் கார்ப்பரேட் ஆக்ட் 1957 செக்ஷன் 2Bயில் டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. 2Bயில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மியூசிக்கல் ஒர்க் அப்படிங்கிறது அந்த ஒரு கம்போசர் ஒரு மியூசிக் போடுறாரு, அது அல்லது ஏதாச்சும் ஒரு ரீமேக்ஸ் கூட அந்த ரீமேக்ஸ்ன்னு சொல்லலாம், ரீமேக்ஸ்ன்னு தானே சொல்லுவோம், அது எப்படி சொல்கிறது தெரியல, ரீமேக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இந்த ரீமேக்ஸ் கூட கார்ப்பரேட் ப்ரொடக்ஷன் வாங்கலான்னு தான் சொல்கிறாங்க. ஓகேவா. அதாவது அது திருட்டு, அது தெஃப்ட்டு கீழே வராது. ஓகேவா. இன்னொருத்தோட பாட்டு ரீமேக்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அது கூட கார்ப்பரேட் வாங்கலாம்னு சொல்கிறாங்க. அது எல்லா இடத்துலையும் அப்ளிகபிள் ஆகாது. அது ஒரிஜினலாக இருக்கணும். அந்த ரீமேக்ஸ்ங்கிறது ஒரிஜினலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல கார்ப்பரேட் ப்ரொடக்ஷன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மியூசிக்கை பொறுத்தளவு
இதுக்கு ஒரு கேஸ் லாஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா மியூசிக்கல் ஒர்க்ஸ். மியூசிக்கல் ஒர்க் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்தியன் காப்பிரைட் ஆக்ட் 1957 செக்ஷன் 2B இதுக்கான டெஃபினேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. மியூசிக்கல் ஒர்க் அப்படிங்கிறது எனி மியூசிக் வந்து படத்தோட கூடிய அந்த மூவியில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்டு மியூசிக்லாம் சொல்கிறோம் இல்லையா, ஸோ இதுக்கெல்லாம் வந்து போடக்கூடியது தான் மியூசிக் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த கம்போசருக்கு வந்து மியூசிக் போடுறதுக்கு வந்து அவரும் வந்து காப்பிரைட், அவர் என்ன மியூசிக் கொடுத்துருக்காரோ அதுக்கு வந்து காப்பிரைட் ப்ரொடக்ஷன் வந்து வாங்கிக்கலாம். அவரோட மியூசிக் யாராச்சும் வந்து இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்த இடத்துல அவருக்கு வந்து காம்பன்சேஷன் அப்படிங்கிறது கேட்டு வாங்கக்கூடிய ரைட்ஸ் இருக்குது. இப்போ மியூசிக் ஒர்க்கு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது ஒரிஜினல் ஒர்க்காக இருக்கணும். ஓகே, ஒரிஜினல் ஒர்க்காக இருந்தால் மட்டும் அந்த காப்பிரைட் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு சாங் வந்து எழுதுறீங்க, ஓகேவா? இப்போ அந்த சாங்க்கு வந்து மியூசிக் போடுறாங்க. இப்போ அந்த மியூசிக்கு ஒரு ஆள் போடுறாரு, சாங் வந்து ஒரு ஆள் பாடுறாரு, சாங் எழுதி கொடுத்தாரு ஒரு ஆள். இதில் யாருக்கு வந்து காப்பிரைட் ப்ரொடக்ஷன் வந்து கிடைக்கும்? இப்போ நான் வந்து மியூசிக் போடுறேன், ஓகேவா? நீங்கள் வந்து பாட்டு பாடுறீங்க, அந்த பாட்டு எழுதி கொடுத்தது வந்து இன்னொருத்தவங்க. இந்த இடத்துல யாருக்கு வந்து காப்பிரைட் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது கிடைக்கும், காப்பிரைட் கிடைக்கும்? ஓகே, இதுக்கு ஒரு கேஸில் தான் கிராமபோன் கம்பெனி வெர்சஸ் சூப்பர் கேஸ்டல் கம்பெனி லிமிடெட். ஸோ இந்த கேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆள் வந்து மியூசிக் போடுறாரு அப்படின்னா அந்த மியூசிக் மட்டும்தான் காப்பிரைட் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது உண்டு, பாடலுக்கு கிடையாது. பாடலுக்கு வந்து யார் காப்பிரைட் ப்ரொடக்ஷன், ஆல்ரெடி அது வந்து பாடல் அப்படிங்கிறது வந்து ஒரு ரிட்டன் ஃபார்மேட்டாக இருந்திருக்கும், ஒரு கதை மாதிரி கூட இருந்திருக்கலாம், இல்லை ஒரு ஆள் பாடல் உரியில் வந்து எழுதியிருக்கலாம். ஸோ அவர் ஆல்ரெடி காப்பிரைட் வாங்கி வச்சுருப்பார், ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பாடலுக்கு வந்து காப்பிரைட் ப்ரொடக்ஷன் வந்து கிடையாது, மியூசிக்கு மட்டும்தான் காப்பிரைட் ப்ரொடக்ஷன், காப்பிரைட் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கேஸை சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஏன்னா அந்த இடத்துல நீ மியூசிக் வாங்கிக்கோ, நான் பாடலுக்கு வாங்கியிருக்கேன். அப்போ பாடினவருக்கு அவர் காப்பிரைட் வாங்க முடியுமா? அவரெல்லாம் வாங்க முடியாது, ஓகேவா? யார் வந்து அதே மாதிரி அந்த மியூசிக்கை போடுறவரும் அந்த பாடலை எழுதினவரும் ஒரே ஆளாக இருந்தார் அப்படின்னா அவங்களுக்கு வந்து காப்பிரைட் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். ரெண்டு வெவ்வேறு ஆளாக இருந்தாங்க அப்படின்னா காப்பிரைட் ப்ரொடக்ஷன், பாடலுக்கு காப்பிரைட் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது கிடைக்காது. இப்போ இளையராஜாவை எடுத்துக்கலாம். இளையராஜாவுக்கு வந்து நிறைய சாங்க்கு வந்து காப்பிரைட் ப்ரொடக்ஷன் வாங்கி வச்சிருக்காரு. எப்படி வாங்கி வச்சிருக்காரு? அவரே மியூசிக் போடுறாரு, அவரே பாடல் பாடுறாரு. ஸோ அதனால அவர் காப்பிரைட் ப்ரொடக்ஷன் வந்து கிடச்சிருக்கு. ரெண்டுமே அவங்களே பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து காப்பிரைட் ப்ரொடக்ஷன் வந்து கண்டிப்பாக இருக்கும், ஓகேவா? தனித்தனியாக பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல காப்பிரைட் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது இருக்காது, சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு என்ன டாபிக் பார்க்கலாம் அப்படின்னா ஆர்டிஸ்டிக் ஒர்க்கு, தமிழில் கலைத்திறன் படைப்பு. ஓகே, ஆர்டிஸ்ட் ஒர்க் அப்படின்னா என்னன்னு சொல்லி நம்மளோட இந்தியன் காப்பிரைட் ஆக்ட் 1957 செக்ஷன் 2C வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ஆர்டிஸ்ட் ஒர்க் இன்க்ளூடட் எனி டிராயிங், டயக்ராம், மேப், சார்ட், ஸோ இதெல்லாம் வந்து இன்க்ளூட் ஆகும். அதுபோக நம்மளோட ஆர்டிஸ்ட் ஒர்க்கோட டெஃபினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2012 கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? 2012 ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. அதில் ஆர்டிஸ்ட் ஒர்க்கோட டெஃபினேஷன் வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆர்டிஸ்ட் ஒர்க் இன்க்ளூடட் எனி டிராயிங் அண்டு அதோட ரிலேட்டடாக இருக்கக்கூடியது, அதாவது டிராயிங், மேப்பு இதெல்லாம் இருக்கக்கூடியது. அது போக என்கிரேவிங், சிற்பக்கலை, ஆர்கிடெக்சர், கட்டிடக்கலை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கைத்திறனை கொண்டு கைவேலைப்பாடுகள் பார்ப்பாங்க இல்லையா, கையை வச்சு சில ஆர்டிஸ்ட் ஒர்க்லாம் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கும் வந்து இந்த இடத்துல கார்ப்பரேட் பாதுகாப்பு அப்படிங்கிறது வந்து கொடுக்குறாங்க, ஓகேவா? யாராருக்கு அப்படின்னா என்கிரேவிங், அதாவது சிற்பக்கலையில் வந்து பண்ணுறவங்களுக்கும் அவங்களும் ஆர்டிஸ்ட் ஒர்க்கில் தான் வருவாங்க, அவங்களுக்கும் கார்ப்பரேட் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது வந்து இருக்குது. அடுத்து வந்து என்கிரேவிங், ஆர்கிடெக்சர், கட்டிடக்கலை, ஸோ இவங்களுக்கும் வந்து கார்ப்பரேட் ப்ரொடக்ஷன் வந்து உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து கையை வச்சு சில ஆர்கிடெக்சர் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா,
ஸோ அந்த மாதிரி அந்த சின்ன சின்ன பொருளில் வந்து டிசைன்ஸ் கொடுக்குறது, ஸோ இந்த மாதிரி. ஸோ அவங்களுக்கும் வந்து கார்ப்பரேட் ப்ரொடக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆர்டிஸ்ட் ஒர்க்கை பொறுத்தளவு இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, எனி டிராயிங், கிராப், மேப், அப்புறம் சார்ட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல. ஆர்டிஸ்ட் ஒர்க்கில் ஒரு கார்ப்பரேட் ப்ரொடக்ஷன் கொடுக்கறது வந்து அதோட அழகுக்கு அப்படின்னு சொல்லி கிடையாது. அது அழகாகவும் இருக்கலாம் அல்லது அழகு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதுக்கு வந்து கார்ப்பரேட் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது உண்டு. எப்படி வந்து ஒரு அழகாக இல்லாத ஒரு பொருளுக்கு வந்து கார்ப்பரேட் ப்ரொடக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஏன்னா டிராயிங் ஆர்டிஸ்ட் ஒர்க்னால அழகாக இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. அது அவங்களோட ஒரிஜினல் ஒர்க்காக இருந்தால் போதும். ஓகேவா? அவங்களோட ஒரிஜினல் கிரியேஷனாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல கார்ப்பரேட் ப்ரொடக்ஷன் வந்து கம்பல்சரியாக கொடுத்துருவாங்க. ஓகேவா? அது வந்து அழகாக இருக்கணும், அழகாக இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற அவசியமே கிடையாது. அது வந்து அவங்களோட ஒரிஜினல் ஒர்க்காக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து கார்ப்பரேட் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இருக்குது. ஓகே, இப்போ இந்த ஆர்டிஸ்ட் ஒர்க்கை பொறுத்தவங்க அந்த ஆர்டிஸ்ட் ஒர்க்கை பொறுத்தளவு அவங்களுக்கு அதில் என்னென்ன மாதிரியான ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த ஆர்டிஸ்ட் ஒர்க்கை வந்து சேல் பண்ணக்கூடிய ரைட்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? செகண்ட் என்ன அப்படின்னா, அதை வந்து பப்ளிஷ் பண்ணக்கூடிய ரைட்ஸ். ஓகேவா? பப்ளிஷ் பண்ணலாம். அதோட காப்பீஸை வந்து மக்களுக்கு வந்து இஸ்யூ பண்ணலாம். இந்த ஆர்டிஸ்ட் ஒர்க்கை வந்து சினிமோட்டோகிராஃப் ஃபிலிம்ஸோட என்ன செய்யலாம், இன்க்ளூட் பண்ணலாம். ஓகே, அடுத்து வந்து அவங்களோட ஆர்டிஸ்ட் ஒர்க்கை என்ன செய்யலாம், ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ண ஒர்க்கை வந்து மறுபடியும் அடாப்டேஷன் ஏதாச்சும் திருத்தி சேஞ்சஸ் பண்ணி கூட மறுபடியும் ரீபப்ளிகேஷன் வந்து பண்ணலாம். இந்த மாதிரியான ரைட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து இருக்குது. அதே மாதிரி என்கிரேவிங், சிற்பக்கலைன்னு சொல்கிறோம் இல்லையா, சிற்பக்கலை அப்படிங்கிறது வந்து செக்ஷன் 2ல் ஐயில் வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சிற்பக்கலைக்கும் கார்ப்பரேட் ப்ரொடக்ஷன் வந்து உண்டு. சிற்பக்கலை அப்படிங்கிறது வந்து இயந்திரம் மூலமும் பண்ணலாம், அல்லது அவங்களோட கையை வச்சு செதுக்கி பண்ணுறாங்களே, ஸோ அந்த மாதிரியும் பண்ணலாம். அது எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ அதுக்கும் கார்ப்பரேட் ப்ரொடக்ஷன் வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா அந்த சிலையை வந்து செதுக்கிறது, அப்புறம் வந்து இந்த ஒரு கோவிலில் வந்து அந்த கோபுரத்தெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அதுக்கு அந்த இதை பண்ணுறாங்க இல்லையா, அந்த பண்ணுற ஒர்க்குக்கு வந்து என்ன செய்யலாம், கார்ப்பரேட் ப்ரொடக்ஷன் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கட்டிடக்கலையை பொறுத்தளவு, ஆர்கிடெக்சரை பொறுத்தளவு என்ன அப்படின்னா, இப்போ கட்டிடக்கலைக்கு வந்து எப்படி சார் நம்ம வந்து அது கார்ப்பரேட் வாங்க முடியும் அப்படின்னா, அந்த கட்டிடத்துக்கு வந்து நம்ம கார்ப்பரேட் வாங்க முடியாது. ஓகே, அந்த பில்டிங்க்கு வந்து கார்ப்பரேட் வாங்க முடியாது. அந்த பில்டிங்கோட ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய ஒரு டிராயிங் இருக்கு இல்லையா, இப்போ இந்த மாதிரி தான் இந்த பில்டிங் வந்து கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு ஐடியாவை அதை ஒரு சார்ட்டில் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணி அதை வந்து இந்த ஸ்ட்ரக்சர் மாதிரி போட்டு வச்சுருக்கீங்க இல்லையா, ஸோ அதுக்கு வந்து கார்ப்பரேட் ப்ரொடக்ஷன் வாங்கலாம். ஓகேவா? நான் அந்த ஸ்ட்ரக்சர் போட்டு வச்சுருக்கேன், அதை நான் அந்த மாதிரி வீடு கட்ட போகிறேன், இது என்னுடைய நாலேஜ். நீங்கள் தான் யோசிச்சிருக்கீங்க, இந்த வீடு இப்படி கட்டலாம், இங்கே இந்த மாதிரி இருக்கலாம், இந்த மாதிரி இது வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் யோசித்து ஒரு புதுசாக ஒரிஜினலாக யாருமே அந்த மாதிரி பண்ணாத ஒரு ஒர்க்கை நீங்கள் ஒரு டயக்ராம் மாதிரி போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த டயக்ராமுக்கு நீங்கள் என்ன செய்யலாம், கார்ப்பரேட் ப்ரொடக்ஷன் வந்து வாங்கிக்கிடலாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல கார்ப்பரேட் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது வந்து கலரிங்க்கோ பெயிண்டிங்க்கோ அல்லது அந்த அழகாக்கோ வந்து கொடுக்கல. ஓகேவா? அவங்களோட ஒரிஜினல் கிரியேஷன், ஒரிஜினல் நாலேஜை வந்து கிரியேட் பண்ணுறாங்க இல்லையா, அதோட எக்ஸ்பிரஷன் அண்டு தாட்டுக்கு தான் என்ன செய்கிறாங்க, கார்ப்பரேட் ப்ரொடக்ஷன் வந்து கொடுக்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த கை மூலம் செய்கிறவங்க, ஸோ அவங்கள பொறுத்தவரை எப்படி அப்படின்னா, அவங்க தங்களோட ஒர்க்கை வந்து பண்ணி அதை வந்து மார்க்கெட்டில் வைக்கும்போது அது அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்கும் அவங்கள வந்து எக்கனாமிக் லெவலில் வந்து டெவலப் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கும் கார்ப்பரேட் ப்ரொடக்ஷன் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சின்ன சின்ன டாய்ஸ் செய்கிறது அல்லது வேறு ஏதாச்சும் இந்த செதுக்கல், அந்த செதுக்கல் அப்படிங்கிறது வந்து செம்பில் இருக்கலாம், அல்லது இரும்பில் இருக்கலாம், அல்லது கல்லில் இருக்கலாம், அல்லது மண்ணில் கூட இருக்கலாம். ஸோ அவங்க எப்படி வேணாலும் செய்யலாம். ஓகேவா? ஸோ அதுக்கும் என்ன செய்யலாம், கார்ப்பரேட் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்தியன் கார்ப்பரேட் ஆக்ட் 1957 சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த செக்ஷன் 2C வந்து 2012 ஒரு அமெண்ட்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க, சில சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. சரியா? இதுதான் வந்து ஆர்டிஸ்டிக் ஒர்க். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா,
சினிமோட்டோகிராஃப் ஃபிலிம்ஸ். ஓகேவா? சினிமோட்டோகிராஃப் ஃபிலிம்ஸ் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு பர்சன் வந்து ஒரு சினிமோட்டோகிராஃப் ஃபிலிம்ஸ் எடுக்கிறாரு அப்படின்னா அந்த சினிமோட்டோகிராஃப் ஃபிலிம்ஸ்க்கு வந்து என்ன செய்யணும், அவர் வந்து கார்ப்பரேட் ப்ரொடக்ஷன் வந்து வாங்கி வச்சுக்கலாம். ஓகேவா? ஏன்னா அவர் அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு மூவி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மூவி வந்து இன்னொரு மூவியோட காப்பியாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து கார்ப்பரேட் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது கிடையாது. நம்மளுடைய இந்தியன் காப்பிரைட் ஆக்ட் 1957 செக்ஷன் 2FFல இதுக்கான டெஃபினேஷன் வந்து கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா சினிமோட்டோகிராஃப் ஃபிலிம்ஸ் மீன்ஸ் இன்க்ளூடட் விஷுவல் ரெக்கார்டிங். ஓகேவா? அதாவது பார்த்தீங்கன்னா விஷுவல் ரெக்கார்டிங் வந்து இதில் வந்து இருக்கும். ஓகே, சினிமோட்டோகிராஃப் ஃபிலிம்ஸ் வந்து விஷுவல் ரெக்கார்டிங்கோட கூட சேர்ந்தது தான் இருக்கும். இதுலேயும் வந்து 2012 வந்து இந்த டெஃபினேஷன் வந்து சேஞ்ச் பண்ணாங்க. ஓகேவா? சினிமோட்டோகிராஃப் ஃபிலிம்ஸ் வந்து மூவின்னு சொல்லி முன்னே இருந்துச்சு. அப்போ அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்கன்னா விஷுவல் ரெக்கார்டிங் இன்க்ளூடட் விஷுவல் ரெக்கார்டிங் ஆல்சோ அப்படின்னு சொல்லி இதையும் ஜாயின் பண்ணாங்க. இந்த சினிமோட்டோகிராஃப் ஃபிலிம்ஸை பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் காப்பிரைட் ஆக்ட் 1957 செக்ஷன் 13-14 வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு இதில் என்னென்ன ரைட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா, ஸோ இவங்க வந்து இந்த சினிமோட்டோகிராஃப் ஃபிலிம்ஸை வந்து எடுக்கலாம். அது மூலம் எக்கனாமிக்கல் வேல்யூ வந்து எடுத்துக்கலாம். அதை வந்து மக்களுக்கு வந்து பப்ளிஷ் பண்ணலாம். அதுக்கப்புறம் அதை வந்து ரீப்ரொடக்ஷன் பண்ணலாம். டிரான்ஸ்லேஷன், அதாவது வேறு லாங்குவேஜுக்கு வந்து மொழியாக்கம் பண்ணி அதை வந்து பப்ளிஷ் பண்ணலாம். இந்த மாதிரியான ரைட்ஸ் வந்து இந்த சினிமோட்டோகிராஃப் ஃபிலிம்ஸுக்கு வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் ஒரு மூவி எடுத்திருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு வந்து கார்ப்பரேட் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது வந்து வாங்கிக்கிடலாம். ஓகேவா? இதுவும் கார்ப்பரேட் ப்ரொடக்ஷன் வந்து உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன அப்படின்னா சவுண்ட் ரெக்கார்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது இன்னொன்று சினிமோட்டோகிராஃப் ஃபிலிம்ஸ் இன்க்ளூடட் ஒளிநாடான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதுவும் அதுக்குள்ளே வந்து இன்க்ளூட் ஆகும். ஒளிநாடாவும் அதுக்குள்ளே வந்து இன்க்ளூட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா சவுண்ட் ரெக்கார்டிங் அப்படிங்கிறது அது இன்க்ளூடட் சினிமோட்டோகிராஃப் ஃபிலிம்ஸ். ஓகேவா? சவுண்ட் ரெக்கார்டிங்கும் இன்க்ளூடட் சினிமோட்டோகிராஃப் ஃபிலிம்ஸ். அப்போ சவுண்ட் ரெக்கார்டிங் அப்படின்னா என்ன? சவுண்ட் ரெக்கார்டிங்க்கும் மியூசிக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு? மியூசிக் அப்படிங்கிறது அந்த பேக்ரவுண்டு மியூசிக் அல்லது ஒரு சாங்குக்கு கொடுக்கக்கூடிய மியூசிக். ஓகேவா? சவுண்ட் ரெக்கார்டிங் அப்படிங்கிற அந்த மூவியில் இருக்கக்கூடிய, இப்போ ஒரு மூவியில் வந்து சில சவுண்ட்ஸ் வந்து வரும். ஓகேவா? அந்த ஒரு வித்தியாசமான சவுண்ட் அவங்க மூவியில் மட்டும்தான் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சவுண்டுக்கு வந்து என்ன செய்யலாம், கார்ப்பரேட் ப்ரொடக்ஷன் வந்து வாங்கி வச்சுக்கலாம். ஆனால் சவுண்ட் ரெக்கார்டிங்கை பொறுத்தளவு அது முழுக்க இன்க்ளூடட் மூவிக்குள்ளே மட்டும்தான் இன்க்ளூட் முடியும். அதாவது சவுண்ட் ரெக்கார்டிங், விஷுவல் ரெக்கார்டிங், மூவி இது எல்லாமே ஒரே கான்செப்டுக்குள்ளே தான் வரும். இது தனித்தனியாக பிரித்து பார்க்க முடியாது. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து என்ன அப்படின்னா கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் அப்படின்னா என்ன? நான் ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ் சொன்னேன். இந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரானிக் மெத்தட். ஓகேவா? எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ். இந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் பற்றி நம்மளோட இந்தியன் கார்ப்பரேட் ஆக்ட் 1957 அதுக்கான டெஃபினேஷன்ஸ் வந்து கொடுக்கல. செக்ஷன் 2FFB அண்ட் 2FFCல கம்ப்யூட்டர்னா என்ன, கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்னா என்னன்னு தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஆனால் கிளியரான டெஃபினேஷன் அப்படிங்கிறது வந்து கொடுக்கல. கம்ப்யூட்டர்னா என்ன? இது வந்து எலக்ட்ரானிக் மெத்தட். இந்த கம்ப்யூட்டர் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க? இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, லிட்ரரி, ட்ராமாட்டிக், மியூசிக் அண்ட் ஆர்டிஸ்ட் ஒர்க், சவுண்ட் ரெக்கார்டிங், இதை எல்லாமே வந்து ஒரு ரீப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கோ இல்லை அடாப்டேஷன் பண்ணுறதுக்கோ அல்லது ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் வந்து ஏற்படுத்துறதுக்கு வந்து மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது என்னது? அந்த கம்ப்யூட்டர் அண்டு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ் தான். கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு ஸ்டோரேஜ், அந்த ஸ்டோரேஜுக்கு வந்து சில மெத்தட் இருக்குது. ஸோ நியூ மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே, அந்த ஸ்டோரேஜ் டேட்டா பேஸை கலெக்ட் பண்ணுறதுல வந்து ஒரு மெத்தட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க, அது நியூவாக இருந்துச்சு, ஒரிஜினல் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து கார்ப்பரேட் ப்ரொடக்ஷன் வந்து. ஓகேவா? டேட்டா பேஸில் நிறைய டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்ணி வைக்கிறீங்க. அந்த டேட்டா ஸ்பேஸை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க இல்லையா ஒரு ஸ்ட்ரக்சரில், அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு மெத்தடாக இருக்கும். அந்த மெத்தட் வந்து நியூவாகவும் ஒரிஜினலாகவும் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு கார்ப்பரேட் ப்ரொடக்ஷன் வந்து உண்டு. ஓகேவா?
அப்போ இந்த கம்ப்யூட்டர் அண்ட் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ங்கிறது இந்த லிட்ரரி ட்ராமாட்டிக் மியூசிக் அண்ட் ஆர்டிஸ்ட் ஒர்க்கை வந்து இன்க்ளூடட் பண்ணி தான் இருக்கும். ஸோ அவங்க அந்த ஒர்க்கெல்லாம் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேவா, நீ எதுக்கு வேணாலும் இந்த கம்ப்யூட்டர் அந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமை யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால தான் இந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமையும் காப்பிரைட் ஆக்டோட கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்னா என்னன்னு சொல்லி நம்மளோட ட்ரிப்ஸ் ட்ரேட் ரிலேட்டட் டு ஆஸ்பெக்ட் ஆஃப் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். ஸோ அதில் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா ஆர்டிகல் 10ல் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்னா என்ன, ஏன்னா கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்னு சொல்லி சில லாங்குவேஜஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ அந்த லாங்குவேஜஸ் அவங்க என்ன செய்வாங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த யூஸ் பண்ணுறது ஸ்டோரேஜ் பண்ணுறது எல்லாமே அந்த கம்ப்யூட்டர் தான். ஓகேவா, கம்ப்யூட்டர்னா அந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமோட சேர்ந்த மற்ற எல்லா ஆக்டிவிட்டீஸும் தான். ஓகேவா, ஓகே, இது வந்து கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஒர்க்குனா என்ன, இப்போ லிட்ரரி ட்ராமாட்டிக் ஆர்டிஸ்ட் சவுண்ட் ரெக்கார்டிங். ஸோ இது எல்லாமே இது வந்து ஒரு கேட்டகரி ஆஃப் ஒர்க். இதை பற்றி நம்ம இந்தியன் கார்ப்பரேட் ஆக்ட் 1957 செக்ஷன் 2YYல வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒர்க்குனா இது எல்லாமே நீங்கள் பண்ணக்கூடிய எல்லாமே ஒரு கேட்டகரி ஆஃப் ஒர்க் தான். இப்போ லிட்ரரி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதை பொறுத்தல அதில் நிறைய கேட்டகரி ஆஃப் அந்த பண்டல் ஆஃப் ரைட்ஸ் பார்த்தோம் இல்லையா, அது எல்லாமே வந்து ஒரு வகையான ஒர்க்கு தான். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஃபோட்டோகிராபிக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது வந்து இன்க்ளூடட் ஆர்டிஸ்ட் ஒர்க். ஓகேவா, இது வந்து இதோட டெஃபினேஷன் வந்து செக்ஷன் 2Cல தான் கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோகிராஃப் அப்படிங்கிறது நியூவாக வந்து ஒரிஜினலாக இருக்கணும், ஆல்ரெடி எக்ஸிட்டடாக இருக்கக்கூடாது. ஆல்ரெடி ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோகிராஃப் எடுத்து நீங்கள் எடிட் பண்ணி அதை வந்து நீங்கள் என்ன செய்ய முடியாது, ஒரு ஃபோட்டோகிராஃப்னு சொல்ல முடியாது. நியூவாக இருக்கணும், அந்த நீங்கள் எடுத்த ஃபோட்டோகிராஃப் வந்து நியூவாக இருக்கணும், ஒரிஜினலாக இருக்கணும். ஸோ அப்படின்னு தான் அதுக்கு வந்து கார்ப்பரேட் ப்ரொடக்ஷன் வந்து உண்டு அப்படின்னு சொல்லி நம்மளோட இந்தியன் கார்ப்பரேட் ஆக்ட் 1957 சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரிஜினாலிட்டி அண்டு ஐடியா. ஓகேவா, நம்மளோட இந்தியன் கார்ப்பரேட் ஆக்ட் 1957 வந்து ஒரிஜினாலிட்டி அப்படிங்கிறதுக்கு எங்கேயுமே டெஃபினிஷன்ஸ் வந்து கொடுக்கல. ஓகேவா, ஒரிஜினாலிட்டி அப்படிங்கிறது வந்து எங்கேயுமே டெஃபினிஷன் கொடுக்கல. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினாலிட்டி அப்படிங்கிறது வந்து எப்படி வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ப்ரொடக்ஷன் வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த ப்ரொடக்ஷனை வந்து அது ஒரிஜினலாக இல்லையா அப்படிங்கிறது வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படுது போது அது வந்து அந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வரும்போது அந்த கோர்ட்டு அந்த டைமில் அந்த ஆக்டிவிட்டிஸ் எடுக்கக்கூடிய முடிவு தான் என்னது ஒரிஜினாலிட்டி. அப்போது அந்த ஒரிஜினாலிட்டி அப்படிங்கிறது வந்து முடிவு என்னது யார் அப்படின்னா டிசைட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி கோர்ட்டுக்கு தான் இருந்துச்சு. இதோட இப்போ US UK அங்கேயும் கூட ஒரிஜினாலிட்டி அப்படிங்கிறதுக்கு வந்து கிளியரான டெஃபினேஷன் வந்து கொடுக்கல. USA கார்ப்பரேட் ஆக்டாக இருக்கட்டும், UK கார்ப்பரேட் ஆக்டாக இருக்கட்டும், எங்கேயுமே வந்து அந்த ஒரிஜினாலிட்டி அப்படிங்கிற டேர்முக்கு வந்து கிளியரான டெஃபினேஷன் வந்து கொடுக்கல. ஒரிஜினாலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா அவங்களோட ஐடியா வந்து எக்ஸ்பிரஷன் பண்ணுறீங்க, அந்த எக்ஸ்பிரஷன் வந்து அதாவது ஐடியாவுக்கு வந்து கேனாட் கார்ப்பரேட் ப்ரொடக்ஷன் சொன்னேன் இல்லையா, ஐடியாவுக்கு வந்து கார்ப்பரேட் கிடையாது. அந்த ஐடியாவோட கூடிய எக்ஸ்பிரஷனுக்கு தான் கார்ப்பரேட் வந்து உண்டு. இப்போ நீங்கள் வந்து ஒரு மூவி எடுக்கிறீங்க, அந்த மூவியை வந்து இப்படி எடுத்தால் நல்லாயிருக்கும் இப்படி எடுத்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி நீங்கள் ஐடியா சொல்கிறீங்க. இந்த ஐடியாவுக்கு வந்து கார்ப்பரேட் ப்ரொடக்ஷன் உண்டா? கிடையாது. ஓகேவா, ஸோ அப்போ அந்த ஐடியாவோடு சேர்ந்த எக்ஸ்பிரஷன் இருக்கணும், நீங்களே அதை பண்ணணும், உங்களோட தாட் வந்து எக்ஸ்பிரஷனோட இருக்கணும், அது ஒரிஜினலாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் கார்ப்பரேட் ப்ரொடக்ஷன் வந்து உண்டு. இப்போ நீங்கள் ஒரு கிரியேட்டிவ் வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கிரியேஷன் வந்து வேறு யாரும் இது வரைக்கும் பண்ணாமல் இருக்கணும். இல்லை அது பண்ணின கிரியேட்டிவ்லேருந்து நீங்கள் உங்களோட வியூ வந்து அதில் வந்து அப்ளை பண்ணி நீங்கள் ஏதாச்சும் பப்ளிஷ் பண்ணீங்க அப்படின்னா அங்கே தான் அந்த ஒரிஜினாலிட்டி அப்படிங்கிறது வந்து இருக்கணும். ஒரிஜினல் எக்ஸ்பிரஷன் அண்ட் தாட் இருந்தால் மட்டும்தான் அதுக்கு தான் வந்து கார்ப்பரேட் ப்ரொடக்ஷன் வந்து உண்டு. ஓகேவா, ஸோ ஒரிஜினாலிட்டி அப்படின்னா எங்கேயுமே டெஃபினிஷன் வந்து கொடுக்கல. ஓகேவா, இப்போ வந்து நீங்கள் ஒரு ஸ்டோரி எழுதுறீங்க, ஒரு ஸ்டோரி வந்து திங்க் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை வந்து எப்போ வந்து டைப் பண்ணுறீங்களோ அங்கே தான் அந்த ஒரிஜினாலிட்டி அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா, இது இவனோட ஒர்க்கு. ஏன்னா உன்னுடைய ஸ்கில்லை யூஸ் பண்ணி வந்து டைப் பண்ணுற இல்லையா, அப்போ உன்னுடைய ஒரிஜினல் ஒர்க்கு. ஸோ அந்த இடத்துல தான் ஒரிஜினாலிட்டி அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, நீ ஐடியா வச்சுருக்க, அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுற, அந்த எக்ஸ்பிரஷனுங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா அது டைப்பிங்கில் இருக்கலாம், அல்லது ஏதாச்சும் ஒரு ரெக்கார்டிங்கில் இருக்கலாம், அல்லது ஒரு சாங்காக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸோ அந்த ஒர்க்கை வந்து நம்ம வந்து ஒரிஜினலாக பண்ணுறோம் இல்லையா, எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ
ஸோ அந்த இடத்துல தான் ஒரிஜினாலிட்டி அப்படிங்கிற கான்செப்ட் வந்து உருவாகுது. இந்தியன் கார்ப்பரேட் ஆக்டை பொறுத்தளவு ஒரிஜினாலிட்டி அப்படிங்கிறது வந்து எங்கேயுமே வந்து டெஃபினேஷன் வந்து கொடுக்கப்படவில்லை. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து டெஃபினேஷன்ஸ். இதை வந்து லைட்டாக தெரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து ஷார்ட் நோட்ஸ் வந்து கொஞ்சம் கேட்பாங்க. சரியா? இதை தெரிஞ்சாதான் நம்ம அடுத்து வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பார்க்க போகிறோம். அடுத்து வந்து கார்ப்பரேட் போர்டுனா என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அடுத்து வந்து இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட்டு, அடுத்து வந்து ரெமடிஸ். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அடுத்து வந்து டேர்ம் ஆஃப் கார்ப்பரேட். ஸோ இதெல்லாம் வந்து பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி டாபிக் பார்க்கும்போது இதெல்லாம் லைட்டாக தெரிஞ்சுட்டா மட்டும்தான் நம்ம கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் கார்ப்பரேட் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.